வணக்கம். 7ஆம் வகுப்பு டேர்ம் 1 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் சமத்துவம் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் சமத்துவம் அப்படின்னா என்ன, அதோட பொருள் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். சமத்துவத்தோட பல்வேறு வகைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளோட அரசியலமைப்பில் சமத்துவத்தை உறுதி செய்கிறதுக்கான பல்வேறு சட்ட பிரிவுகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சமத்துவம்னா என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதனோ இல்லைனா ஒரு குழுவையோ வேறுபாடு காட்டி நடத்தாமல் இருக்கிறது, இல்லைனா சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட இயல்புகளான இனம், பாலினம், இயலாமை, சமயம் அல்லது நம்பிக்கை, பாலியல் சார்ந்த போக்கு, வயது இதோட அடிப்படையில் குறைவாக நடத்தப்படாமல் இருத்தல் அப்படிங்கிறாங்க. ஒரு தனி மனிதனையோ இல்லைனா ஒரு குழுவையோ வேறுபாடு காட்டி நடத்தாமல் இருக்கிறது, இல்லை அவங்களோட இனத்தை வச்சோ இல்லை பாலினத்தை வச்சோ இல்லை அவங்களால முடியலை அப்படிங்கிறத வச்சோ இல்லைனா அவங்க ஃபாலோ பண்ணுற சமயம் இல்லைன்னா நம்பிக்கையை வச்சோ இல்லை அவங்களோட வயது அடிப்படையிலோ குறைவாக நடத்தப்படாமல் இருக்கிறது தான் சமத்துவம் அப்படிங்கிறது. பேராசிரியர் லாஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, சமத்துவம் அப்படிங்கிறது சமமாக நடத்துறது மட்டும் கிடையாது, வெகுமதி கொடுக்கறதுலையும் சமத்துவம் இருக்கிறது. முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. சமமாக நடத்துறது மட்டும் இல்லை, வெகுமதி கொடுத்துறதையும் சமமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு சமூக சிறப்புரிமை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கணும். ஒவ்வொருத்தங்க மட்டும் சமூக அளவில் சிறப்பு உரிமை இல்லாமல் இருக்கணும். இரண்டாவது, போதுமான வாய்ப்புகள் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பேராசிரியர் லாஸ்கி அவர்களோட கூற்று. ஃபஸ்ட்டு சமத்துவத்தோட வகைகள் அப்படின்னா, சமூக சமத்துவம் என்ன சொல்கிறாங்கன்னா, அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் என்பதே சமூக சமத்துவம் ஆகும். ஸோ எல்லா குடிமக்களுக்கும் சம தகுதி கொண்டு வர்றதுக்கான உரிமை இருக்குது அப்படிங்கிறது தான் சமூக சமத்துவம். சாதி, சமய கொள்கை, நிறம், இனம் இதோட அடிப்படையில் பாகுபாடு இருக்கக்கூடாது. எல்லாருமே அவங்களோட நோக்கங்களை கொண்டு போகிறதுக்கு சமமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கணும். அடுத்து குடிமை சமத்துவம் அப்படின்னா, அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் அப்படிங்கிறது தான் குடிமை சமத்துவம். குடிமக்கள் கிட்ட உயர்ந்தோர், தாழ்ந்தோர், ஏழை, பணக்காரர், சாதி, சமய கொள்கை இந்த மாதிரி பாகுபாடெல்லாம் இருக்கக்கூடாது. இங்கிலாந்தில் சட்டத்தோட ஆட்சி அப்படிங்கிற கோட்பாடு இருக்குது. அங்கே சட்டத்தோட பார்வையில் அனைவரும் சமம் அப்படிங்கிறதோட எல்லாரையும் சமமாக நடத்துது. இந்தியாவிலையுமே அதே மாதிரி சட்டத்தோட ஆட்சி கோட்பாடு அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணப்படுது. சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற பதத்தை ஏவி டைசி அப்படிங்கிற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற பதத்தை கொண்டு வந்த பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் யார் அப்படின்னா ஏவி டைசி. சட்டத்தின் ஆட்சியை ஃபாலோ பண்ணுறது எங்கன்னா இங்கிலாந்தில். ஸோ இந்தியாவிலையும் அதே மாதிரி சட்டத்தோட ஆட்சி கோட்பாடு தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அரசியல் சமத்துவம் அப்படின்னா, ஸோ இந்தியா உள்ளிட்ட அனைத்து மக்களாட்சி நாடுகளும் அவங்களோட குடிமக்களுக்கு அரசியல் உரிமைகளை கொடுக்கறதுக்கு உறுதி கொடுக்குது. என்னென்ன உரிமை? வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளக்கூடிய உரிமை, அரசை விமர்சனம் செய்யக்கூடிய உரிமை. ஸோ இதெல்லாம் அரசியல் சமத்துவம் சொல்கிறாங்க. குடிமக்கள் எல்லோருமே அரசியல் வாழ்வையில் தீவிரமாக பங்கெடுக்கிறதுக்கு சமமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கணும். இந்த உரிமைகள் அனைவருக்கும் வாக்குரிமை அப்படிங்கிறதோட அடிப்படையில் மக்களுக்கு கிடைக்கிது. இந்தியாவில் 18 வயது பூர்த்தி அடைந்த எல்லாருமே எந்தவித பாகுபாடும் இல்லாமல் வாக்குரிமை கொடுக்குறாங்க. ஸோ இவங்க இவ்வளோ சொத்து வச்சுருக்கணும், இவ்வளோ படிச்சிருக்கணும், இந்த இதெல்லாம் அது மாதிரிலாம் கேட்டகரி வைக்காமல் 18 வயசு கம்ப்ளீட் ஆனாலே நம்மளோட இந்தியாவில் எல்லாருக்குமே வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. 1952 நடந்த முதல் பொது தேர்தலையே இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்மளுக்கு எப்போ பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்குன்னா, 1952 நடந்த முதல் பொது தேர்தலையே இந்தியாவில் வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. ஆனால் சுவிட்சர்லாந்து நாட்டில் 1971 தான் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 25 வயசு பூர்த்தியான யாராக இருந்தாலும் தேர்தலில் போட்டி போடலாம். அரசை விமர்சிக்கலாம் அப்படிங்கிறதோட ஒரு உரிமை, ஒரு முக்கியமான உரிமை அப்படிங்கிறதோட மக்கள் அவங்களோட மாறுபட்ட கருத்துக்களை பல்வேறு வகைகளில் சொல்லலாம். சரி, நாட்டில் பார்க்கும்போது பிரதமரோட வாக்கோட மதிப்பும் ஒரு சாதாரண மனிதனோட வாக்கோட மதிப்பும் பொது தேர்தலில் ஒன்று தான் அப்படிங்கிறது தான் அரசியல் சமத்துவம். அடுத்தது பாலின சமத்துவம்.
ஸோ ஆண் பெண் 2 பேருமே அவங்களோட தனிப்பட்ட திறனை சுதந்திரமாக மேம்படுத்திக்கலாம். அவங்களோட விருப்பங்களை எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் ஏற்படுத்தியும் இருக்கலாம். பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படலை. மேலும் அவங்க ஆண்களை காட்டிலும் பலவீனமானவர்கள் அப்படிங்கிறதோட சமூகத்தில் ஆண்களுக்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்துல அவங்கள வச்சுருக்காங்க. அவங்க சமமாக நடத்தப்படணும். அவங்க 2 பேருமே ஒன்றாக ஆகணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் உரிமை, பொறுப்புகள், வாய்ப்புகள் இதெல்லாமே ஆண் பெண் அப்படிங்கிறத பொறுத்து அமையக்கூடாது. பாலியல் சமத்துவம் அப்படிங்கிறது ஆண் பெண் 2 பேருமே வாய்ப்பு மற்றும் வளங்களை பெறுதல் ஆகும். பெண்கள் பொருளாதார நடவடிக்கைகளில் பங்கெடுத்துக்கிறதுக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உரிமை இருக்கிறவங்க. பெண்கள் அவங்களோட திறன், கடின உழைப்பால் எந்த விதத்திலும் ஆண்களுக்கு குறைவானவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இப்போது எல்லை பாதுகாப்பு படை, இந்திய விமானப்படைகள்லாம் வேலை பார்த்துட்டு வராங்க. பெண்களை மேம்படுத்தக்கூடிய விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு. பாலின சமத்துவம் அப்படிங்கிறது பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் இவங்கெல்லாம் சமமான உரிமைகள், வாய்ப்புகள் பெறணும் அப்படிங்கிறதோட அவங்க ஒன்று போல நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிசெஃப் நிறுவனம் சொல்லுது. ஐக்கிய நாடுகள் சபை 2017 நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் அப்படிங்கிறத 5ஆவதாக குறிப்பிட்டு இருக்குது. ஸோ இது 3மே முக்கியமான பாயிண்ட். உள்ளாட்சி அமைப்புகளை பெண்களை மேம்படுத்துறதுக்காக 50% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு. பாலின சமத்துவம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு யூனிசெஃப் நிறுவனம் ஒன்று சொல்கிறாங்க. பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் இவங்க சமமான உரிமைகள், வாய்ப்புகள் பெறணும் அப்படிங்கிறதோட அவங்க ஒன்று போல நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிசெஃப் நிறுவனம் சொல்லுது. ஐக்கிய நாடுகள் சபை 2017 நிலையான மேம்பாட்டுக்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் அப்படிங்கிறது 5ஆவதாக குறிப்பிடப்பட்டு இருக்கு. பாக்ஸ் பார்த்துடலாம். 19ஆம் நூற்றாண்டிலிருந்து பல்வேறு முயற்சிகள் பெண்களோட முன்னேற்றத்திற்காக எடுத்துகிட்டு வராங்க. ராஜா ராம்மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த ரானடே, தாராபாய் ஷிண்டே, பேகம் ருஹையா சஹாவத் உசேன், சாவித்ரிபா பூலே இவங்க எல்லாம் பெண்கள் சம அந்தஸ்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கடினமாக வேலை பார்த்தவங்கள குறிப்பிடத்தகுந்த நபர்களாக சொல்லியிருக்காங்க. ஸோ மனித மாண்பு அப்படின்னா என்னென்னா சுயமரியாதை. அடுத்தது இந்திய அரசியலமைப்பில் சமத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்தோட எல்லா நாடுகளுமே, எல்லா அரசியலமைப்புகளுமே அதோட மக்களுக்கு சமத்துவத்தை உறுதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் இந்திய அரசியலமைப்பும் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் 14-18 மூலமாக சமத்துவம் கொடுக்குது. சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம், அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 மேலும் வலிமைப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த 14-18 இந்த ஆர்டிகிள் தான் சமத்துவத்தை நம்மளுக்கு கொடுக்குது. சட்டத்தின் முன்னாடி எல்லாருமே சமந்தான், அனைவருக்கும் சட்டம்படி சமமான பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் ஆர்டிகிள் 21 ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. இந்த 14-18 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 14 என்ன சொல்லுது? சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. 15 பாகுபாட்டை தடை செய்யுது. 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்குது. 17 தீண்டாமையை ஒழிக்குது. 18 பட்டங்கள் கொடுத்து வேறுபடுத்தலை தடை செய்யுது. ஸோ 14 சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம்னு சொல்லுது. 15 பாகுபாட்டை தடை செய்யுது. 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்குது. சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழிக்குது. சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் கொடுத்து வேறுபடுத்தலை தடை செய்யுது. திரும்ப சொல்கிறேன். சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம்னு சொல்லுது. 15 பாகுபாட்டை தடை செய்யுது. 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு கொடுக்குது. 17 தீண்டாமையை ஒழிக்குது. 18 பட்டங்கள் கொடுத்து வேறுபடுத்தலை தடை செய்யுது. அடுத்தது முடிவுரை. இந்தியா உலகத்தோட மிகப்பெரிய மக்களாட்சி நாடு. சமத்துவம், நீதி தான் மக்களாட்சியோட தூண்கள்னு சொல்லலாம். மக்கள் சமமாக நடத்தப்படும் போது நீதி கிடைக்கும். சமத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட இந்த பாடம் முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.